கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்தது. அப்பொழுது எல்லோரும் வீட்டிலிருந்தே குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் மக்கள் மனதில் காணப்பட்டது. இந்த நேரத்தில் முயல் வளர்ப்புக்கு செலவு குறைவு, லாபம் அதிகம் என்கின்ற செய்தி பரவ ஆரம்பித்தது. இதை பார்த்து அநேகர் முயல் பண்ணை பக்கம் திரும்ப ஆரம்பித்தனர். புற்றீசல் போல ஆங்காங்கே முயல் பண்ணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. வாங்கும் பொழுது முயல்களை அதிக விலை கொடுத்து வாங்கினார்கள். ஆனால் ஆசை வார்த்தைகளை நம்பி வாங்கியவர்களுக்கு போட்டி அதிகமாக இருந்ததினாலே விலையும் சரியாக போகவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு முயல் வளர்ப்பிலே சரியான பயிற்சியும் எப்படி வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த வழிமுறைகளும் தெரியவில்லை. அதிலும் குறிப்பாய் முயல்களுக்கு வரும் நோய்களை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற நோய் மேலாண்மையும் தெரியாததினாலே ஏற்கனவே இருக்கிற மூத்த பண்ணையாளர்களுக்கும் சரியான விதத்திலே அறிவியல் பூர்வமாக அவர்களுக்கு வழிகாட்ட முடியாததினாலே பல பண்ணையாளர்கள் அதை மூட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். வேகமாக அதிகரித்த முயல் பண்ணைகள் வேகமாக சரிய தொடங்கி குறைய ஆரம்பித்தன. இதை கண்ட SRRC மன்னனூர் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள விஞ்ஞானிகள் முயல் பண்ணையில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் சேலம் மற்றும் மதுரையில் முயல் வளர்ப்பு சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக டாக்டர் சந்துரு விஞ்ஞானிகளோடு தொடர்பு கொண்டு இதே போன்று சென்னையில் ஒரு கலந்துரையாடலை வைக்க வேண்டும் என்று கேட்டார். அதைத் தொடர்ந்து 19/3/2022 தேதியிலே சென்னையிலே வைத்து ஒரு முயல் பண்ணையாளர்களுடைய கலந்துரையாடல் நடைபெற்றது. அந்த நிகழ்வில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அது என்னவென்றால், முயல் வளர்ப்பவர்களுக்கென்று ஒரு சங்கம் இருந்தால் அந்த சங்கத்தின் மூலமாய் அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை வைக்கவும் சில சலுகைகளை பெறவும் சங்கம் பயன்படும் என்று ஒரு சங்கமும் அதற்குரிய நிர்வாக குழுவும் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இதற்கு தமிழ்நாடு இறைச்சி முயல் உற்பத்தி விவசாயிகள் சங்கம் என பெயரும் வைக்கப்பட்டது. சங்கம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் முதல் கூட்டமாக காவிரி படுகையில் 27/3/2022 தேதி அன்று மூத்த பண்ணையாளரான திரு ராஜமாணிக்கம் அவர்கள் முயல் பண்ணையாளர்களை ஒருங்கிணைத்து SRRC விஞ்ஞானிகளின் ஒத்துழைப்போடு அங்கே ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 31/3/2022 தேதி அன்று மேற்கு மண்டலத்தில் ஒரு கூடுகை நடைபெற்றது. 2023 ஆண்டில் சங்கத்தின் சார்பாக பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்துக்கும் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். மண்டலம் வாரியாக முயல் பண்ணையாளர்கள் கூட்டம் நடைபெற்று முயல் வளர்ப்பில் ஏற்படும் பிரச்சனைகளை குறித்து விவாதித்து பல முடிவுகள் எடுக்கப்பட்டது. அதோடு நில்லாமல் நிர்வாகிகள் இந்த முயல் தொழிலை முன்னெடுத்து செல்வதற்கான முயற்சிகள் பலவற்றை செய்தார்கள். அதில் குறிப்பாய் உங்களுக்கு சிலவற்றை முத்தாக உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். அக்டோபர் 2023 ஆண்டு சென்னை மாதவரத்தில் உள்ள இயக்குனர் டாக்டர் டென்சிங் ஞானராஜ் அவர்களை சந்தித்து பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. ஏப்ரல் 2023 வருடம் அலமாதி பார்டர் இயக்குனரை சந்தித்து முயல்களுக்கான பசுந்தீவனத்தை குறைந்த விலையில் முயல் பண்ணையாளர்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டு அதுவும் ஏற்கப்பட்டது. ஆகஸ்ட் 2023 கமர்ஷியல் சேல்ஸ் டிவிஷன் மேனேஜரை சந்தித்து ரயில்களில் முயல்களை ஏற்றி செல்ல கோரிக்கை வைக்கப்பட்டது. அதுவும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகஸ்ட் 2023 ஆண்டு கால்நடைத்துறை மந்திரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து அரசு துறை மூலமாக சங்க உறுப்பினர்களுக்கு உதவுமாறு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதையும் அவர் ஏற்றுக்கொண்டு சரியான ஆவணம் செய்வதாக அறிவித்தார். ஜூலை 2023 கேரளாவில் நம்முடைய சங்க உறுப்பினர்களுக்கு மீட் சயின்ஸ் பயிற்சி அளிக்கப்பட்டது. SRRC மன்னனூரில் முயல் வளர்ப்புக்கான பயிற்சிகள் அளிக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய சங்க உறுப்பினர்களை உற்சாகப்படுத்தி பலரை இந்த பயிற்சியில் பங்கு பெறும்படி செய்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் SRRC விஞ்ஞானிகள் முயல் பண்ணையாளர்களை நேரில் சந்தித்து பல ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். அதோடு கூட முயல் சங்க வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்கப்படும் அனைத்து சந்தேகங்களையும் விஞ்ஞானிகள் பதிலளித்து வருகின்றனர். இன்னும் கூறுவதற்கு பல இருந்தாலும் நேரம் குறைவாய் இருப்பதனால் நாங்கள் இத்தோடு முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.